கல்யாண பெண்ணுங்களுக்கெல்லாம் வைக்கிற மாதிரியான ரொம்ப நெருக்கமான பூ தலையில் வந்து இந்த ஜடை பண்ணிவிட்டு ஜடை பின்னி அந்த பூவை மேலே வந்து டெக்கரேஷன் மாதிரி வைப்பாங்க இல்லையா, ரொம்ப நெருக்கமான பூ. அந்த நெருக்கமான பூ வந்து எப்படி அந்த கடைங்களெல்லாம் கட்டுறாங்கன்றத தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வீடுங்களில் சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரிங்கோ இல்லை 2 ஸ்ட்ரிங்கான ஒரு நூலை தான் எடுப்போம். அப்படி எடுக்காமல் இந்த நூலையே வந்து மறுபடியும் 2ஆக மடக்கிக்கோங்க. மொத்தம் 4 பீசஸாக வரணும், 4 லைன் வரணும். அதில் 4 லைன் வரா மாதிரி நம்ம இந்த நூல்களை எடுத்துக்கிட்டு 4 லைன் வரணும். அதில் கண்டினியூஸாக 4 லைனாக வச்சிங்கன்னா ரொம்ப மொத்தமாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மொத்தமான இந்த நூலை வச்சு நீங்கள் கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நெருக்கமான பூ கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாலை மாதிரி, செண்டு மாலை மாதிரி வரும் உங்களுக்கு. சாமிங்களுக்கும் வந்து மாலை மாதிரி இதை தொடுத்து போடலாம் நம்ம. அது எப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இந்த முல்லைப்பூ வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம வந்து 2 தான் வச்சு கட்டுவோம். இதை வந்து பக்கத்துக்கு 4ஆக வச்சு கட்டணும். இந்த மேல் பக்கம் ஒரு 4, கீழ்ப்பக்கம் ஒரு 4மா வச்சு 4 மொத்தம் 8 பீஸ் வரணும். அதில் அதை மாதிரி கண்டினியூஸாக 8 பீஸ் வரா மாதிரி வச்சு கட்ட போகிறோம். அப்படி கட்டினோம்னா நம்மளுக்கு வந்து நெருக்கமான பூவாக கிடைக்கும். நெருக்கமான ஒரு சரம் கிடைக்கும், மாலை மாதிரி இருக்கும். அப்படி எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க. இப்போ 4 லைனாக கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 4 லைனை வச்சு ஏற்கனவே அடுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அடுக்கின பூவை வந்து மேல் பக்கம் 4, கீழ்ப்பக்கம் 4 வச்சு நம்ம கட்ட கட்ட நம்மளுக்கு அழகான மாலை கிடைக்கும். சில பேர் வந்து ஸ்பீடாக பண்ணுறவங்க வந்து கையில் வந்து டக்கு டக்குன்னு அந்த 4 பூக்களை வந்து எடுத்து அவங்களுக்கு வைக்க தெரியவங்க வச்சு கட்டுவாங்க. தெரியாதவங்க ஃபஸ்ட்டே வந்து 4 பூக்களாக வந்து அடுக்கி வச்சுக்கோங்க. கட்ட கட்ட பழகிடும். சில பேருக்கு வந்து டக்குன்னு அந்த 4 பூ வச்சு கட்ட வராது. கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். அதை நெருக்கமாக பக்கத்துலேயே வச்சு கட்டணும். இதை அப்படி கட்ட கட்ட உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான அழகான பூக்கள் கிடைக்கும். நாலு வச்சுக்கோங்க. மொட்டாக இருக்கிறப்ப கட்டினா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மலர்ந்ததும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் கட்டுறதுக்கு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு அழகான பூ வேணுங்கிறப்ப 4 வச்சு கட்டிக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக கட்ட கட்ட அழகாக இருக்கும் நம்மளுக்கு பூக்கள். கொண்டை மேலே இப்போ கொண்டைலாம் வச்சு பாட்டிங்கள்லாம் வந்து கொண்டை மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, கொண்டையில் வந்து இது வைக்க ரொம்ப அழகாக இருக்கும். கொண்டையை சுற்றி இந்த பூ வெறுமனே சரமாக இல்லாமல் ரொம்ப நெருக்கமான மாலை மாதிரி இருக்கும். இது வேணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேணி நம்மளுக்கு வேணி மாதிரி கிடைக்கும். அந்த மாலை என்னது பூ மாலை கட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம கட்டியும் வைக்கலாம். பட் இதை மாதிரியே நம்ம ட்ரை பண்ணலாம். எல்லாேருக்கும் அந்த மாலை கட்ட தெரியாது, அவங்க வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இதில் 2 தான் இந்த ஸ்ட்ரிங், இந்த நூல் வந்து 4 நூல் வரணும். பூக்களையுமே வந்து 4 வச்சு கட்டணும். அப்படி கட்டினீங்கன்னா மேல் பக்கத்துக்கு 4, கீழ் பக்கத்துக்கு 4 அவ்வளோ அழகான பூவாக கிடைக்கும் உங்களுக்கு. மாலை கிடைக்கும் இதில். இதை வந்து டெக்கரேஷன் பண்ணலாம். நம்ம குழந்தைங்களுக்கும் வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். சரம் மாதிரி இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கத்துக்கு 4 வச்சுக்கோங்க. இந்த 4 பூக்களை வந்து எடுக்க கஷ்டமாக இருக்குன்றவங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் ரொம்ப நெருக்கமாக வரும் நம்மளுக்கு. அதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம். இருங்க. இந்த 4 பூ வந்து அவங்களால கண்டினியூவாக எடுக்க முடியாது இல்லையா, அவங்க என்ன பண்ணணும், ஒரு 4 பூ எடுத்துட்டு வெறுமனே இப்படி வந்து சுற்றிக்கோங்க. வெறுமனே சுற்றி ஒரு நூல் போட்டுக்கோங்க. இப்படி நாட் அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இதை கட் பண்ணிக்கலாம்.